அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 18, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 6ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை சஷ்டி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் வால் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:06 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் நாமயோகம் இன்று காலை 8:10 வரை கண்டம், பின்பு விருத்தி. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். கரணம் இன்று அதிகாலை 4:06 வரை தைத்துலம், பின்பு மாலை 5:10 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 3:51 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, குடும்ப வசதி வாய்ப்புகள் பெருகும். பாலிய நண்பர்கள் ஆதரிப்பர். மனதில் இருந்த சோர்வுகள் அகன்று உற்சாகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வெற்றிக்கான உங்கள் பாதையை நம்புங்கள். அமைதிக்கான உங்கள் பாதையை நம்புங்கள். வாழ்க்கைக்கான உங்கள் பாதையை நம்புங்கள். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் ஆர்வங்கள், உங்கள் ஞானம், உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் மனதை உங்கள் படைப்பு தொடர்பு திறன்களுடன் கலக்கும்போது மந்திரம் சதி செய்கிறது. எல்லாமே வெகுமதிகளை பெறுவதற்காகச் செய்யப்பட வேண்டியதில்லை என்றாலும் பெரும்பாலும் நீங்கள் சுயநலமின்றி ஏதாவது செய்யும்போது அது உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற வெவ்வேறு வழிகளில் ஆசீர்வாதங்களாக காண்பிக்கப்படுகிறது. உங்களை விட்டுவிட போதுமான அளவு உங்களை நேசிக்கவும், உங்கள் கடந்த காலத்தை விட்டுவிட போதுமான அளவு உங்களை நேசிக்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை விட்டுவிட போதுமான அளவு உங்களை நேசிக்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கும். வேலையில் சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் செலவிடும் நேரம் மன உறுதியை தரும். மோதலை தவிர்த்திடுங்கள், அது உங்கள் உடல்நலனை கெடுக்கும். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், மது, பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும், ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். வேலையில் அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது.
இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருப்பு மிளகாய், ஒரு மூல நிலக்கரி, முழு கருப்பு உளுந்து ஆகியவற்றை ஒரு நீல நிற துணியில் கட்டி ஓடும் நீரில் போட்டால் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் முன்னிலையில் உலகம் குணமடையும் வகையில் குணமடையுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும். வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். தொழில், வியாபாரத்தில் சாதிக்க முடியும். ரிஷப ராசிக்காரரை குழந்தையாக நீங்கள் கவனிக்கப்படாதவராகவோ காணப்படாதவராகவோ அல்லது அதிகமாகவோ உணர்ந்திருந்தால் இன்று உங்கள் தேவதைகள் உங்களை பார்க்கும் விதத்தை இது பாதிக்க விடாதீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார்கள். வாழ்க்கையை அதன் பல்வேறு சுவைகளுடன் அனுபவிக்கவும் சுவைக்கவும் நீங்கள் இங்கே ஒரு புத்திசாலித்தனமான ஆன்மா. சில சமயங்களில் அந்த உற்சாகமான பேச்சை உங்கள் காதுகளில் கிசுகிசுக்க வேண்டும். நீங்கள் உங்களை நம்பினால் போதும். விஷயங்களுக்கு வேறு பாதையில் செல்ல நீங்கள் துணிந்தால் போதும். ஏனென்றால் வேறு யாரையும் போல உங்களை அறிந்தவர் நீங்கள் மட்டுமே. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். நிதி நிலைமை மேம்படும். முதலீடுகளில் நல்ல பலன்களை காணலாம். வேலையில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பலனளிக்கும். படைப்பாற்றல் பாராட்டப்படும் என்பதால் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். மனநிலை சீராக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு நேர்மறையான அனுபவங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும். சிறிய அளவிலான தொழில்களைச் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்தவொரு ஆலோசனையையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும். உங்கள் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்திடுங்கள். இன்று மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் ஆதாயம் தருபவையாக இருக்கும். ஆனால் பார்ட்னர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள்.
பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள். மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன. மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும். சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். இந்த மக்களால் புதிய கண்டுபிடிப்புகள் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: வெற்றிகரமான வேலை வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு முந்திரி அடிப்படையிலான இனிப்புகளை விநியோகிக்கவும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. பிரபஞ்ச குறிப்பு: விஷயங்கள் மாறும்போது அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளும் ஏற்படுத்துவது உங்களை பொறுத்தது. மிதுனராசி நேயர்களே, குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படவும். தடைப்பட்ட காரியம் விரைவில் கைகூடும். எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். மையத்தில் உங்கள் சவால் மிதுனம் இல்லாதது அல்ல. மாறாக அது குணப்படுத்துதல் மற்றும் பெறுதல் இல்லாததாக இருக்கலாம். மிதுனம்: நம் இதயங்களில் துக்கம், சுமை அல்லது சோகத்தை நாம் சுமக்கும்போது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை மூடிவிடுகிறோம். ஆனால் நாம் ஆழ்மனதில் செய்வது என்னவென்றால் நன்மையை உள்ளே அனுமதிப்பதற்கும் நம் கனவுகள் நம்மிடம் பாய அனுமதிப்பதற்கும் இதயபூர்வமான இணைப்புகள் விதைக்கப்பட்டு வளர அனுமதிப்பதற்கும் வெறுமனே நமக்கு ஆசீர்வாதங்கள் பாய அனுமதிப்பதற்கும் அதை மூடுவது. இன்று உங்கள் இறந்த அன்புக்குரியவர்கள் உங்கள் இதயத்தின் இந்த மந்திர நுழைவாயிலை ஒருபோதும் மூட அனுமதிக்காதபடி உங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு வழங்க வேண்டிய முதிர்ந்த ஆற்றலை வரவேற்க நீங்கள் உண்மையிலேயே உங்களை அனுமதிக்க முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்களில் ஒரு புதிய திட்டம் அல்லது யோசனை உங்களுக்கு வரலாம். அது உங்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் திறமைகள் மற்றும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். உங்கள் படைப்பாற்றல் பாராட்டப்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய அனுபவங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். அதிக மன அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்களின் இதமான அணைப்பும் தழுவலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையும் உங்கள் கவலைகளை போக்கிவிடும். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்கும். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாகச் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது. எதையும் வெல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது.
அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள். தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து இருக்கும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இப்போது பெறுவதற்கு திறந்திருங்கள். கடகராசி நேயர்களே, குடும்ப நபர்களின் ஆதரவு பெருகும். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. மனக்குழப்பத்தை தவிர்க்கவும். தொழில், வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். கடகராசி, நீ உன்னை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக மற்றவரை நேசிக்கும் உன் திறன் விரிவடைகிறது. இது உன்னுள் அதிர்வுறும் பிரபஞ்சத்தின் தூய்மையான பிரதிபலிப்பு இல்லை என்றால் அது என்ன? உள்ளேயும் வெளியேயும். எனவே மோதலை எதிர்கொள்ளும்போது காற்றில் அசைவதற்கு பதிலாக உன் மையத்தைக் கண்டறிய அந்த தைரியத்தை தோண்டியெடு. அந்த உள்ளார்ந்த ஞானத்தை தட்டி பின்னர் உன் நகர்வுகளைச் செய்ய தேர்வு செய். கடகராசி, நீ பூமியுடன் ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கிறாய். அதன் தாளங்களுடன் நகர்வதுதான் நீ செய்யக்கூடிய சிறந்த விஷயம். இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான நாளாக இருக்கும். சுயபரிசோதனை செய்து உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவை பலப்படுத்தும். வேலையில் நீங்கள் சில புதிய திட்டங்களை எடுக்கலாம், ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் கோபத்தால் சின்ன விஷயத்தை பெரியதாக்குவீர்கள், அது குடும்பத்தினரை அப்செட் ஆக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை அழித்துவிடுங்கள். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், மது, பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை காணும் போக்கை உறவினர்கள் குற்றம் சொல்வார்கள். அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. கவனமாக இருங்கள். உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிப்புற பயணம் சவுகழியமாக இருக்காது, ஆனால் முக்கியமான தொடர்புகளுக்கு உதவும். அதிகம் செலவானதால் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடகராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள்.
இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள் அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: உங்களுக்காக மற்றவர்கள் வைத்திருக்கும் இலக்குகளை தவிர்த்து உங்களுக்கான இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, நினைத்த வேலைகளை முடிக்க முடியும். உறவினர்களை அரவணைத்து போகவும் வாகனத்தில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். நீ போதாது என்று உன் குரல் உனக்கு சொல்லவில்லை. லியோ, இவை நீ உள்வாங்கிக் கொண்ட வேறொருவரின் வார்த்தைகளும் செயல்களும். தியாகம் என்பது காதலுக்கு ஒத்ததாக பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஒரு சமூகத்தில் அதிகமாக சார்ந்திருப்பதை உணராமல் ஒருவேளை ஆரோக்கியமான சுய அன்புடன் கூட நேசிக்கும் திறன் கொண்ட கலங்கரை விளக்கம் நீதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை செய்யும்போது உங்களை நீங்களே தொடர்ந்து நேசிக்கும் அதே வேளையில் நீங்கள் இன்னொருவரை தொடர்ந்து நேசிக்கிறீர்கள் என்பதையும், இன்னொருவரை தொடர்ந்து நேசிக்கும் அதே வேளையில் உங்களை நீங்களே நேசிப்பதை விலையாக கொடுத்து அதை செய்யவில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குருட்டு பார்வை இல்லாமல் இந்த நல்ல சமநிலை உங்களுக்கும் உலகிற்கும் நீங்கள் அளிக்கும் பரிசு. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் தரும் நாளாக இருக்கும். இன்று நீங்கள் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீர்கள். இது உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும். உங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் தெளிவாக வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பும் பணியில் உள்ள ஈடுபாடும் நல்ல வரவேற்பை பெறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறிது ஓய்வு எடுப்பது நல்லது. வாழ்க்கையில் வரும் எந்தவொரு சவாலை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயக்கம் வேண்டாம். நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்துவிடக் கூடாது. அது பிரச்சினையை சிக்கலாக்கத்தான் உதவும். உங்கள் முன்னேற்ற வேகத்தை அது குறைக்கும். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். பிரச்சினையை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்யுங்கள். பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம், மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். உங்கள் பிரச்சினைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள், ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் இதைச் செய்யக்கூடாது, இதைச் செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் எங்காவது செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள், ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்காது. இதன் காரணமாக உங்களிடையே குழப்பம் ஏற்படக்கூடும். புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும்.
இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம், ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களைப் பற்றி மோசமாக உணரலாம், மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். உங்கள் வாழ்க்கை துணை இன்று கூடுதலாக உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு. இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள், மகரத்தையும் கடகத்தையும் தவிர. எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் இயல்புடைய, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம். உங்கள் தெய்வத்தின் நாணயத்தில் ஒரு சிலையை உருவாக்கி அதை வீட்டில் வைத்து வணங்குவதன் மூலம் வேலை மற்றும் வணிகம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பிரபஞ்ச குறிப்பு. உங்கள் குரலுக்கும் இன்னொருவரின் குரலுக்கும் இடையில் வேறுபடுத்தி காட்ட கற்றுக்கொள்வதன் மூலம் தடைகளை விடுவிக்கவும். கன்னிராசி நேயர்களே, குடும்ப நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். நல்ல செய்தி காதில் வந்து விழும். உறவினர்கள் வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. கன்னிராசி, நீங்கள் அறியாமலேயே உங்களுக்குள் ஊட்டிக்கொள்ளும் குறிப்புகளுடன் உங்கள் வாழ்க்கையை ஒத்திசைக்கிறீர்கள். எனவே சில அதிர்வெண் இசையை கேளுங்கள். உங்களை அமைதியிலோ அல்லது இயற்கை ஒலிகளிலோ சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்தில் நீங்கள் பார்க்க விரும்புவதை மட்டும் வைத்திருங்கள். உங்கள் படுக்கைக்கு அடியில் உள்ள அந்த டிராயரை அகற்றி உங்கள் இடத்திற்குள் சில புதிய மற்றும் உற்சாகமூட்டும் உயிர் சக்தியை கொண்டு வாருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் அன்பால் இணைக்கவும். கடுமையையோ அல்லது அமைதியற்ற நினைவுகளையோ கொண்டுவரும் எதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இனி இடமில்லை. சில நபர்களுடன் தற்காலிகமாக துண்டித்துக் கொள்வதை குறிக்கும் என்றாலும் அதை தானம் செய்ய அல்லது ஆசீர்வாதங்களுடன் தூக்கி எறிய தைரியத்தை சேகரிக்கவும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பாராட்டப்படும். கூட்டு முயற்சிகள் சிறந்த முடிவுகளை தரும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியை தரும். ஒரு பழைய நண்பரை சந்திக்கவோ அல்லது தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். இது நினைவுகளை புதுப்பிக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பெரிய வெற்றிகளை அடையலாம். பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனை இருந்தால் மனதில் டென்ஷன் ஏற்படும். இவை வாழ்வை வீணடிக்கும், திறமையை அழிக்கும் என்பதால் இதுபோன்ற சிந்தனைகளை விட்டொழித்து விடுங்கள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள். திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும்.
உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள். உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெறப்போகிறீர்கள். உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும், மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் ஊக்கம் ஆகியவை கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள், எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்க துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். பிரபஞ்ச குறிப்பு: வாழ்க்கையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும். சொந்த பந்தங்கள் உங்கள் உதவியை நாடி வருபவர். கோர்ட் வழக்கில் இழுபறி நிலை நீடிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். குழந்தை பெற விரும்புவோருக்கு குழந்தை கனவு அல்லது வேறு ஏதாவது நல்ல செய்தி விரைவில் வருகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தேவையற்றதாகவும் சத்தமாகவும் உணரும் அனைத்திலிருந்தும் உங்களை அன்பாக ஆனால் உணர்வுபூர்வமாக விலக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரும்போது மக்கள் தங்கள் வாழ்க்கையை தொடரட்டும். நீங்கள் விரைவில் தரையில் இருந்து வெளியேற இதுவே ஒரே வழி. இந்த வளமான நேரமும் உங்கள் அனைத்து பலனளிக்கும் முயற்சிகளும் வேண்டுமென்றே கவனம் செலுத்தும் விஷயங்களை நோக்கி மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். மேலும் உங்கள் ஆற்றல் சிதறாமல் இருப்பதை உறுதி செய்வதே உங்கள் இலக்கை அசைக்க முடியாத வகையில் அடைவதை உறுதி செய்வதற்கான சிறந்த வழியாகும். இன்றைய நாள் நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும். உறவுகளில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நீங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் ஒத்துழைப்பை அனுபவிப்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை காண்பீர்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். ஒரு புதிய திட்டத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆனால் முடிவெடுக்கும் போது அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும்.
நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்ய போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். இன்று நீங்கள் பணிவாகவும் உதவிகரமாகவும் இருந்தால் உங்கள் பார்ட்னர்களிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், டெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: விநாயகர் சாலிசா மற்றும் ஆரத்தி பாராயணம் செய்வதன் மூலம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். பிரபஞ்ச குறிப்பு: பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதன் மிகுதியை வரவேற்கவும், அது கருத்துக்கள் மற்றும் நுண்ணறிவுகள் மூலமாக இருந்தாலும் கூட. விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்திற்கு பெரியளவில் நன்மைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். பயணங்கள் தடைப்படும். தொழில், வியாபாரத்தில் லாபம் கூடும். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களை பெற்று வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் அதை மெதுவாக எடுத்துக்கொள்ளவும், அந்த விதைகளை விதைக்கவும், வெயிலில் குளிக்கவும், தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றவும், அவர்களுக்கு எப்போது உரமிட வேண்டும், எப்போது சிறிது உதவி தேவை என்பதை பற்றி முழுமையாக உள்ளுணர்வு கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். விஷயங்களின் ஆழத்தை அடைய நீங்கள் விரும்புகிறீர்கள். எனவே இந்த முறையும் ஆழமாக மூழ்கி விஷயத்தின் வேரை புரிந்துகொண்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் சிறப்பு நகர்வுகளைச் செய்வதற்கு முன் நுண்ணறிவுகளை பெற ஆராய்ச்சி செய்யுங்கள். படிக்கவும், ஆராயவும், சிந்திக்கவும். எல்லைகள் உலகை சிறப்பாக ஆராய உதவுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரவேற்க விரும்புவதில் மட்டுமே கவனம் செலுத்த உதவுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். வேலையில் சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் விடாமுயற்சி அனைத்து தடைகளையும் முறியடிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. ஒட்டுமொத்தமாக உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உறவுகளை மேம்படுத்த இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும். உங்கள் உள் வலிமையில் நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள்.
அடிக்கடி பதற்றமாவது உடலை பலவீனமாக்கும், சிந்தனை சக்தியையும் பாதிக்கும். பாசிட்டிவ் சிந்தனையுடன் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். காதல் வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். வேலையாட்களுடன், சகாக்களுடன் மற்றும் சக தொழிலாளர்களுடன் பிரச்சினை ஏற்படுவதை தவிர்த்துவிட முடியாது. இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம். இன்று உங்கள் மனவாழ்வின் மிக வண்ணமயமான நாள். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள், எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: உங்கள் தொழில் வாழ்க்கையில் புனிதத்தை கொண்டுவருவதற்காக தினமும் பற்களை சுத்தம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: பொறுமை என்பது உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் என்பதை அறிவது. அது காலத்தின் விஷயமாக இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தை பற்றிய உயர்வான எண்ணம் இருக்கும். பிரபலங்களின் தொடர்பு கிட்டும். பண வரவு தாமதமாகும். தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். இது ஒரு ஆன்மா இணைப்பு. இது விதியால் விதிக்கப்பட்டது மற்றும் இருக்க விதிக்கப்பட்டுள்ளது. இப்போது வெள்ள வாயில்களை திறந்து உங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக பாயவிடுங்கள். உங்கள் மூதாதையர் ஆசீர்வாதங்களின் பலனை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். உங்கள் பிரகாசமான கனவுகளை வாழ்கிறீர்கள். மேலும் உங்கள் தற்போதைய தருணங்களில் உங்கள் வாழ்க்கையின் இந்த புள்ளிக்கு மட்டுமே நீங்கள் மிகுந்த நன்றியுணர்வை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது 1 மில்லியன் வெவ்வேறு பாதைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் மந்திரத்தையும் வரலாற்றையும் மீண்டும் உருவாக்க இந்த துல்லியமான பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விசேஷ நாளாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையும் நேர்மறையும் புதிய உயரங்களை அடைய உதவும். புதிய திட்டங்களை செயல்படுத்த இதுவே சரியான நேரம். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடும். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடும் நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றலும் உச்சத்தில் இருக்கும். எனவே கலை மற்றும் இசைத்துறையில் ஏதாவது ஒன்றை முயற்சி செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்க வேண்டும். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும்.
தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திளைத்துப் போவீர்கள். புதிய முயற்சிகள் தேடி வரும், நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும். நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும். எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும், எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சியை தொடங்குங்கள். இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள், ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: அன்பிற்கான உங்கள் திறந்த மனப்பான்மை மகத்தான ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. மகர ராசி நேயர்களே, அத்தியாவசிய தேவைகள் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டில் வரும். தொழில் வியாபாரம் விரிவடையும். உங்கள் வாழ்க்கையின் இந்த பகுதி வியர்வையாகவும் குணமாகவும் உணர்கிறது. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டீர்கள். மற்றவர்களை அவர்கள் ஏற்கனவே இருப்பதைப் போலவே ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் மிகவும் திறமையானவர். விஷயங்களை அவை வரும்போதே எடுத்துக்கொள்வதற்கான எளிய, நடுநிலையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த செயல் நீங்கள் நீண்ட காலமாக சுற்றி திரிந்திருக்கக்கூடிய ஒரு அழுத்த வாழ்வை விடுவிக்க உதவுகிறது என்ற புதிய தெளிவு. உங்கள் இதயத்தின் ஆழமான, நிழலான இடங்களிலிருந்து உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை ஒளிரச் செய்யும் ஒரு ஒளி வருகிறது. நீங்கள் இன்னும் அதை பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் அது பார்க்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன செய்கிறீர்கள் என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் அது செயல்படுகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மனநிலையையும் புதிய ஆற்றலையும் கொண்டு வரும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, உறவுகளையும் பலப்படுத்தும். வேலையில் உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளை செயல்படுத்த இது சரியான நேரம். உங்களின் கடின உழைப்பின் பலனை விரைவில் காணலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல்நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும்.
உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும். இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளிலிருந்து பயனடைவீர்கள். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். கனவு தொல்லைகளை மறந்து ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள். நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வரும். நேரம் மிக விரைவாக கடக்கிறது. இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். செக்ஸ் மட்டும் தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன, அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன, மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியைத் தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது, அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: ஒரு ஏழை நபருக்கு கருப்பு கம்பளி போர்வை நன்கொடை அளிப்பது நிதி நிலைமையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் ஆன்மா உருமாறி குணமடைய தயாராக இருக்கும் நினைவுகளை சுமந்து செல்கிறது. கும்பராசி நேயர்களே, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவர். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் சூடு பிடிக்கும். இந்த முரண் மற்றும் குழப்பம் என்பது ஒரு புதிய வாரத்தின் தொடக்கமாகவோ அல்லது நீங்கள் பணிபுரியும் ஒரு புதிய யோசனையாகவோ இருக்கலாம் என்பதிலிருந்து மட்டுமே உருவாகிறது. உங்கள் தற்போதைய கண் வலியை தாண்டி எதிர்காலத்தை பாருங்கள். உங்கள் நோக்கமும் அழைப்பும் இந்த தவறை விட பெரியது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தற்போது அனுபவிக்கும் வாழ்க்கையை விட மிகவும் விரிவானதாக உணர வேண்டும். இதற்காக அன்புள்ள கும்ப ராசிக்காரர்களே, உங்கள் கனவுகள் மற்றும் தரிசனங்களுக்கு உங்கள் தற்காலிக பின்னடைவுகளை விட அதிக வாய்ப்பை வழங்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு தலைவராக, வழிகாட்டியாக மற்றும் ஆசிரியராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை நீங்கள் செயல்படுத்த முடியும். மேலும் வழிநடத்த நீங்கள் எப்போதாவது பின்பற்ற முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் திறன் அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த நேரத்தை சரியான திசையில் பயன்படுத்துவது முக்கியம்.
பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் உங்கள் உணர்வுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இதுவே சரியான நேரம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒட்டுமொத்தமாக இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். ஆரோக்கியம் கருதி அதிக சத்தம் போடாதிருங்கள். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோக பொருள் வாங்குவீர்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள். இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும். உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. இன்று அவரது விரக்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம். திருமண வாழ்வை இனிமையாக்கி நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். வழிபாடு கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் விதிகளை கற்றுக்கொண்டீர்கள், இப்போது உங்களுக்கு ஏற்ற விதிகளை தேர்ந்தெடுத்து உங்களைச் சங்கிலியால் பிணைக்கும் விதிகளை வளைக்கவும். மீனராசி நேயர்களே, ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும். விலகிச் சென்ற நபர்கள் விரும்பி வந்து இணைவர். புது பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். கற்றலையும் அதன் அனைத்து வடிவங்களிலும் செம்மைப்படுத்துவதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு குழந்தையைப் போன்ற ஆச்சரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் சந்திப்பது மிக குறைவான வலி, கற்றல் மட்டுமே என்பதை உணர்வீர்கள். மீன ராசிக்காரர்களே, ஒரு குழந்தைக்கு பயம் தெரியாது. மோசமான சூழ்நிலைகளை பார்க்கவும், அன்றாட சந்திப்புகளில் போதுமான அளவு பாதுகாப்பாக இல்லாத விஷயங்களை நம்பவும் கற்றுக் கொடுக்கப்படாவிட்டால், அதேபோல் உங்கள் இதயத்தில் இன்னும் வைத்திருக்கும் எந்த பயங்களையும் வலியையும் குணப்படுத்தி விடுவிக்க வேண்டிய நேரம் இதுவாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தற்காலிக அசௌகரியத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களைச் சுற்றியுள்ளவற்றின் குணப்படுத்தும் ஆற்றல்களில் உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்.
குடும்ப உறுப்பினர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். வேலையில் உங்கள் கடின உழைப்பின் பலனை காண்பீர்கள். எனவே உங்கள் திட்டங்களை செயல்படுத்த இது சரியான நேரம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புவது சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். உங்கள் வீட்டைச் சுற்றி உடனடியாக சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முடிவுகள் இறுதி செய்யப்படும். புதிய முயற்சிகளுக்கான பிளான்கள் முறைப்படுத்தப்படும். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சினை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: உங்கள் படுக்கையறையின் தெற்கு சுவரில் 0 வாட் சிவப்பு விளக்கை வைத்து உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் சிப்பியிலிருந்து வெளியேறுங்கள் அல்லது முத்துவாக மாறுங்கள். தேர்வு உங்களுடையது.